குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2024 தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி இருக்கும் என்று கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், லாபம் வருமா, மன நிம்மதி வருமா, ஆரோக்கியம் வருமா, தெம்பு தைரியம் வருமா அப்படின்னு கிரக பெயர்ச்சியில் பார்ப்பாங்க. ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த மாதிரி வருஷ பிறப்புல கூட நல்ல விஷயங்கள் யாராவது சொல்ல மாட்டாங்களா? அதுக்காக தான் பஞ்சாங்க படனம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இந்த மாதிரி வருஷத்துக்கு பஞ்சாங்க படனம் சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட கிரகஸ்திதியில் இந்த வருஷம் பிறக்குது, எப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு நமக்கு இருக்குது, இந்த ஆண்டுக்கு பலன் எப்படி இருக்கும், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாங்க படனத்தில் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அந்த வருஷம் முழுவதுமே அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. அதனால தான் தந்தி டிவியில் கூட இவங்க என்ன சொன்னாங்க, இந்த காலகட்டத்தில் நமக்கு இங்கே தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, மத்தியில் யார் அரசு அமைக்க போகிறாங்க, தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க, இதெல்லாம் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இதை எல்லாத்த விட இந்த கிரகங்கள் எப்படி சேர்க்கை இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்தா தான் இதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியும். மேஷத்தில் உங்களுக்கு சூரியன் உச்சம் பெறுறான். அதனால தான் உங்களுக்கு சித்திரை மாதம் இந்த ஆண்டு பிறக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு 15 நாளில் குரு மாறப்போகிறார். குருவும் சூரியனும் ஒரு இடத்துல மேஷத்தில் இருக்கும்போது அவர் ரிஷபத்துக்கு போக போகிறார். 1ஆம் தேதி அன்றைக்கு ஒரே ஒரு குரு பெயர்ச்சி தான் இந்த குரோதி வருஷம். வேறு எந்த குரு பெயர்ச்சியும் இல்லை, கிரகணங்களும் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த கிரகஸ்திதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல போய் உங்களுக்கு குருவனுடைய 5ஆம் வீட்டுக்கு கன்னி ராசியில், மகர ராசியில் இருந்து பார்க்குறதாலும் சரி, கன்னி ராசியில் உங்களுக்கு கேது இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல கும்பத்தில் சனியும் செவ்வாயும், 12ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும், குருவோட வீட்டில் ராகுவும் சனியோட வீட்டில் ஆட்சி பெற்ற சனியோட வீட்டில் செவ்வாயும் இருப்பது இந்த ஆண்டு இப்படிப்பட்ட ஸ்திதியில் ஆண்டு பிறக்குது. ஆகவே மிக ஸ்திரமான ஸ்டெடியான ஒரு முடிவு எடுத்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த கிரகஸ்திதியினால் நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா, லாபம் தருமா, புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா, அல்லது செய்கிற தொழிலையே லாபம் வருமா, படிக்கலாமா, மேற்கொண்டு வேலைக்கு போகலாமா, இல்லை ப்ரமோஷன் கிடைக்குமா, இதையெல்லாம் 12 ராசிக்கு எப்படி இருக்கும்னு முதல்ல பார்ப்போம். பொது பலன் பார்த்து யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத விட 12 ராசிக்கு முதல்ல நம்ம ராசிக்கு நல்லா இருந்தால் தானே. ஆகவே முதல்ல 12 ராசிக்கு பார்ப்போம். அதில் முதல் ராசி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த ஆண்டு சிறப்பானதாண்டாக இருக்குமா, வேலை கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். மேஷராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தை விட்டு குரு மாற போகிறார். ஜென்மராமர் வனத்திலேன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு போகிறது மிகப்பெரிய பலனை தரும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். இது வரைக்கும் உங்களுக்கு விரயமாக இருந்தது எல்லாம் மாறும். இதை எல்லாத்த விட 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற அந்த சனியோடு சேர்ந்து, ஆட்சி பெற்ற அந்த சனியோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இதெல்லாம் சுப பலனாக நடக்கும். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராஜகிரகங்கள் மாறுச்சு. கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கை கெட்டினது வாய் கேட்டாமல் இந்த மேஷராசி நேயர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துக்கு குரு போகும்போது ப்ரொமோஷன், அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு சுப பலனாக கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கலாமா சார்? படிக்கலாம். வீடு கட்டலாமா சார்? கட்டலாம். கல்யாணம் ஆகுமா சார்? ஆகும்.
குழந்தை பிறக்குமா சார்? பிறக்கும். சின்ன ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க, சொந்த வீடு அமையுமா சார்? அமையும். இப்படி சுப பலனாக உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சொன்னாலும் அந்த இரவு பயணத்தை செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால அந்த இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் சனி இருக்கும் காலத்தில் அக்டோபர் மாதம் வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வேற்று மொழி இனத்தவர்களாலும் வேற்று மொழிக்காரர்களாகவும் 12ஆம் இடத்துல உள்ள ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது, புதன் நீச்சப்பட்டு இருக்கும்போது உடன் வேலை செய்பவர்களால் சில பிரச்சனைகள் வரும். வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் கோபத்தை விடணும், பர்ஃபெக்ஷனை விடணும். இதையெல்லாம் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, சார் நீங்கள் பலன் சொல்கிறீங்க, பரிகாரமே சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். மேஷராசி நேயர்கள் எழுதிக்கங்க. இப்போ கோவிலில் போய் விளக்கு போடுறாங்க, நீங்கள் போய் விளக்கு போடுங்க சார். சிவன் கோவில், அம்பாள் கோவில், எங்கே வேணாலும் போய் போடுங்க, துர்க்கைக்கு போடுங்கன்னு. ஆனால் கையில் அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு 11 சுற்று 12 சுற்று சுற்றி வந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். அது எதற்குனா, நிதானமும் பொறுமையும் வேண்டும். இந்த மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆனவங்க. அதனால தான் அப்படிப்பட்டவர்கள் இந்த வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஒரு வருஷம் நீங்கள் தீபம் போட்டு வர அற்புதமான பலன் கிடைக்கும். வேறு என்னங்க, உங்கள் சந்தேகங்கள்லாம் தாராளமாக நீங்கள் கேட்கலாம், நம்ம பேசுவோம். அடுத்து வரப்போகிறது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்மத்தில் குரு வராரு, எப்படி இருக்கும் சார்? எனக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், அது மட்டும் இல்லை, ரிகக்னேஷன், படிக்கிறதுக்கு போகிறது, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் மேஷத்துக்கு சொல்லும்போது ஜென்மத்துக்கு வர்றது சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் ரிஷபத்துக்கு மாற்றி சொல்கிறீங்களேன்னா, 5, 7, 9 பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 7ஆம் இடம் உங்களுடைய பார்ட்னர்ஸ், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த 3ஐயும் உங்களுக்கு கிடைக்கும்போது நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கை, வீடு வாசல், மனைவி, மக்கள் அப்படின்னு சுப பலன்கள் கிடைக்கும். இதை எல்லாத்த விடங்க, இதுவரைக்கும் இருந்த கடன் போகும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இப்படி சுப பலனாக ரிஷபத்துக்கு சொல்லிக்கிட்டே போனாலும் கொஞ்சம் அந்த டென்ஷனை விட்டுடணும். எனக்கு கிடைக்குமா சார்? நான் வியாபாரத்தில் கடன் வாங்கி போடலாமா சார் அப்படின்னா தாராளமாக போடுங்க. சார் இத்தனை நாள் கடன் வாங்கி தான் போட்டேன், கை கெட்டினது எனக்கு வாய் கெட்டல சார், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் சார், இப்போ நான் போடலாமா? தாராளமாக போடுங்க. உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோ சம்ரோக்ஷணம்னு ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க, பசும்புல் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் கோ மடத்தை எல்லாருமே மறந்து போயிடுறோம். ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் மஞ்சள் நீர் தெளித்து, நல்லா கவனிச்சுங்க, மஞ்சள் நீர் தெளித்து அந்த கோ மடத்தை சுத்தம் பண்ணணும். இது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு இங்கே பகை வீட்டுக்கு போகிறார். இந்த 12 ராசிக்காரர்களுமே குரு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, குரு சாதாரணமாக மாறல, பகை வீட்டுக்கு போகிறார். மே 1ஆம் தேதி போகிறார். அந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி நான் நிறைய பேசுவேன். ஆனால் இப்போ புத்தாண்டு நிகழ்ச்சியில் ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கோமடத்தில் இந்த பூஜைகள் செஞ்சு வந்தால் அதிக அற்புதமான சுப பலன்கள் கிடைக்கும். வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் வரும். இப்படி சுப பலன்களாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும் இந்த குரோதி வருஷம் அப்படின்னா, சார் முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனியே விலகுது இல்லைங்களா? அந்த விலகுனதே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கடந்த 4-5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை காலம். வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம், ரெக்கக்னேஷன். அதை விட இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பாருங்கள், அந்த வருமானம் உங்களுக்கு வரும். தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் புதிய தொழில் உங்களுக்கு அமையும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் அப்படின்னு உங்களுக்கு சுப பலனாக கிடைக்கும். எல்லாத்த விட வீடு கட்டுறது, அந்த பழைய கடன் அடங்கிறது, ஒன்று அந்த பர்ஃபெக்ஷன். நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க.
அதை மட்டும் விட்டுருங்க. உங்கள் தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும். எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு சுபமான பலன், அதிக பலன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னோம்னா, அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாட்களில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் மத்தியானம் தயிர் சாதத்தில் மாதுளம்பழங்கள் அந்த பழத்தை கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, அந்த மாதுளம்பழத்தோடு சேர்ந்த தயிர் சாதத்தை நீங்கள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அப்படிப்பட்ட தானம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஆனந்தம், சந்தோஷம், உயர்வு, மன நிம்மதி அப்படின்னு எல்லாருமே உங்களுக்கு சுப பலனாக கிடைக்கும். வேற என்னங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது கடகராசி நேயர்களுக்கு இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு பொதுவாகவே நீங்கள் எல்லா டிவி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சார் நீங்கள் அஷ்டமி சனி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னுவாங்க. ஆனால் எப்போவுமே இந்த கட்டம் போட்டு நம்ம ஜாதகம் சொல்கிறேன் சார். ஒரு கட்டம் சரியில்லைனாலும் ஒரு கட்டம் கரெக்டாக இருக்கும் சார். அது என்ன தெரியுங்களா? 11ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். இது எல்லாத்த விட குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை, பார்வை பலம் உண்டு. அப்போது உங்களுடைய 5ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அதே மாதிரி 7ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த அஷ்டம சனி காலத்தில் குரு பெயர்ச்சிங்கிறது மே மாதம் 1ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பேச போகிறோம். அப்போது அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்னொரு 15 நாள் பொறுத்து நீங்கள் அந்த குரு பயிற்சியில் செய்கிற தொழிலில் இடமாற்றம், வருமானம், உத்தியோகம் உயர்வு, மன நிம்மதி, இதை எல்லாத்தோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, மனோபயம், மனோ கிளேச்சம் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது பாருங்கள், அது எல்லாமே போயிடும். இந்த தீபம் ஏற்றுங்க சார். நீங்கள் அம்மன் கோவிலில் போயிட்டு, சிவன் கோயிலில் போயிட்டு தீபம் ஏற்றுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தீபம் ஏற்றுறது எந்த நேரத்தில் யார் ஏற்றணும்னு இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனியின் காலம். இந்த சனியும் செவ்வாயும் உங்களுக்கு இருக்கிறதுனால பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குரு பார்க்குறார், வருமானங்கள் வரும், இடமாற்றங்கள் வரும், வீட்டில் பொருள்லாம் சேரப்போகுது, கடன் தீரும். இது வரைக்கும் கடனாக இருந்தது, சுப கடன்களாக கூட இருக்கட்டும், கடன் வந்துக்கிட்டே இருந்தது, அதெல்லாம் தீரும். ஒரு தூரத்து ஒளி விளக்கு தெரியும். நீங்கள் பண்ண வேண்டியது தீபம் போடுங்கன்னு நாங்கள் சொன்னாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்லையே தினமும் இரவில் ஒரு 8 மணிக்கு போயிட்டு நல்ல பால் சுண்டை காய்ச்சி அதில் குங்குமப்பூ அதெல்லாம் போட்டு கல்கண்டு போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதையும் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வாங்க. இந்த அஷ்டமி சனி காலத்தில் குருவனுடைய பார்வை, இந்த பால் விநியோகம் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்து சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசி நேயர்களுக்கு சார் கண்டகச்சனி சார், 8ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் இருக்காங்க சார். நீங்களே பாதி சொல்லிட்டீங்க இல்லைங்களா? அதெல்லாம் இல்லை சார். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏதோ ஒரு கிரகம் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற 7 கிரகங்கள் நமக்கு சாதகத்தை கொடுக்கும். ஆனால் நிதானமும் பொறுமையும் வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும், மன நிம்மதி வேணும். கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் ரிகக்னேஷன் கிடைக்கல சார், எனக்கு பணம் கூட தேவையில்லை சார், எனக்கு ரிகக்னேஷன் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எப்போ தான் சார் எனக்கு நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். செய்கிற தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய கடன், ஏதோ ஒரு கடன் கொடுத்தா ஒரு லாபம் கிடைக்குமே, நம்ம கடன் கொடுத்தா அந்த கடனும் வரமாட்டேங்குது சார். தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வருது. நம்பிக்கை துரோகங்கள். நல்லா இருக்கியான்னு கேட்டால் கூட பிரச்சனை. என்ன சார் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறனோ? கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பார். அந்த குரு சாதகமாக இருக்கும்போது குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய உங்கள் 2ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அந்த 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும். சார் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் சார். அந்த 5ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால முதல்ல மன நிம்மதி, சந்தோஷம். உங்கள் மனைவி சொல்கிறத கேளுங்க, அவங்கக்கிட்ட ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை திருச்சியில் வெக்காளியம்மன் திருக்கோவில்னு இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு சந்தனமும் இளநீரும் வாங்கி கொடுத்து, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அடுத்து வரப்போகிற குரு பெயர்ச்சிக்கு கூட
இதுதான் பரிகாரம். வெக்காளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த அபிஷேகம் பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இளநீர் வாங்கி கொடுங்க. இந்த காலகட்டத்தில் அந்த அம்மனுக்கு நீங்கள் உடல் சாந்தி செய்தால் உங்களுடைய குடும்பம் சாந்தியாக இருக்கும், உங்கள் உடம்பு ஆரோக்கியம் வரும், நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும். சார், கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் சார். பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க, ஜோதிடம் தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க, ஓடியோனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னுவாங்க. அந்த மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு சரியான காலம். உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, கடன் கட்டுக்குள் அடங்கும். புதிய தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும், மனோதைரியத்தை கொடுக்கும். தொழிலில் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்று தான், அதிக சுப பலன் வரணும் சார். நான் எல்லா இடத்துலையும் படிச்சிட்டேன் சார், எனக்கு நல்லா இருக்குது, இந்த வருஷம் குரோதி வருஷம் எனக்கு சிறப்பாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி அம்பாளுக்கு உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அம்பாள் சந்நிதியில் போயிட்டு புடவையும் சுவாமிக்கு வேஷ்டி கொஞ்சம் எடுத்து கொடுங்க. 9 கஞ்சி அந்த வேஷ்டியும் அம்பாளுக்கு 9 முழ புடவையும் எடுத்து கொடுங்க. அதை எடுத்து கொடுக்கும்போது தானம் செய்யும்போது அபிஷேகம் செய்யணும். சர்வ அபிஷேகம் 16 விதமான அபிஷேகங்கள் செய்யணும். அந்த அபிஷேகங்கள் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன், இன்னும் சுப பலன் அதிகமாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கலாம், திருமணமாகவர்களுக்கு திருமணமாகும். இதுவரை தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இனிமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்த விட கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுபமான ஆண்டு. அற்புதமாக முடிச்சிங்க, நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துளாராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி தான் சார் இருக்கும்? 7ஆம் இடத்துல இருந்து குரு 8ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. அதானே சார் உங்கள் பயம்? பயப்படாதீங்க சார். ஏன்னா குரு, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஸ்தான பலம் கிடையாது. இங்கே 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்க போகிறார். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் தன்னுடைய பார்வை 5, 7 செலுத்துறதுனால முதல்ல உங்களுக்கு வருமானங்கள், உடல் ஆரோக்கியம், மருத்துவ செலவு குறையும். தேவையில்லாத குழப்பங்கள் மனதில் போகும். இரவில் ஏதேதோ சிந்திக்கிறீங்கல்ல, நான் ஜெயிச்சிருவேனா, கண்டிப்பாக நான் நல்லா வருவேனா, 4 பேர் எதிர்க்க நான் கௌரவமாக இருப்பேனா சார், இது எல்லாம் உங்களுக்கு போகும். அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அசோசியேஷன் வந்துடும். மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம், குட்வில், அதனால் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வரும். பிள்ளைகள் உங்களுக்கு படிப்புனால வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியூரோ படிக்கிறதுக்கு போகிறதுக்கு செலவுகள் வரும். அந்த செலவுகளை நான் சந்திக்க முடியுமா சார்னா தாராளமாக செய்யலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி சாதாரணமாக இருக்குது. நீங்கள் 8ஆம் இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க, அதை பற்றி கவலையே வேண்டாம். அந்த பார்வை சுபமான பலனை தரும். அதிகமான உங்களுக்கு சுப பலனை தர்றதுக்கு ஒரு எளிமையான பலன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதுளம் பழமும் விளாம்பழமும் அதை ரெண்டும் சேர்த்து வஸ்திரத்தில் வச்சு தானம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய தானம். அப்படிப்பட்ட தானம் நம்ம வீட்டில் கூட சுமங்கலிகள் வந்தால் நீங்கள் அதை செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த வஸ்திர தானமும் இந்த 2 பழங்களும், இந்த பழங்கள் கொட்டையோடு சேர்ந்த பழங்கள் இருக்குது பாருங்கள், கொய்யாப்பழம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஆனந்தத்தை தரும். ஆகவே துளாராசி நேயர்களுக்கு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு கூட திருமணம் நடக்கும். ஏன்னா குடும்பமாக்கு தனஸ்தானத்தை அவர் குருவனுடைய பார்வை பார்க்க போகிறார். அவர் இருக்கிறது என்னவோ 8ஆம் வீடு. ஆகவே உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் வரும், வீடுகள் வாங்கலாம். இப்படி சுப பலன்கள் நான் அடிக்கிட்டே போகும்போது நான் சொன்ன மாதிரி இந்த 2 பழங்களை வஸ்திரங்களில் வைத்து சுமங்கலிகளுக்கு நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா அதிகமான சுபமான வாழ்க்கை, அற்புதமான எதிர்காலம் அப்படின்னு உங்களுக்கு நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது
விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு வந்து 7ஆம் வீட்டுக்கு சமசப்தமாக பார்வையாக உங்கள் ராசியே பார்க்க போகிறார். ஆனால் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை விட்டுருணும். சார் நீங்கள் டிவியில் சொல்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்குமா சார்? எனக்கு எங்கே சார், நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுகிறேன், எவ்வளோ எக்ஸாம் எழுதுகிறேன், 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுது சார், இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமா சார்? நான் எழுதலாமா? இல்லை நான் வேறு எதுனா ஒரு பிஸ்னஸ் பண்ணட்டுமா? இல்லை வேண்டாம், நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அற்புதமான பலன் கிடைக்கும், நிறைய வருமானம் வரும், கடன் தீரும், திருமண வாழ்க்கை அமையும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகம் சரியில்லை சார், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம்னு சொல்கிறாங்க, நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், அப்படியும் எனக்கு திருமணம் அமையலைங்கிறவங்களுக்கு திருமணம் அமையும், குழந்தை பாக்கியம் அமையும், வீடு கட்டலாம். ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க, ஒரு நல்ல பெரிய வீடு கட்டலாம். இல்லை என்கிட்ட கிரவுண்ட் இருக்குது சார், நான் லோன் போட்டு வாங்கலாமா? தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார், ஏற்கனவே வருமானங்கள் கெட்டு போயிருக்கே, எனக்கு அந்த இஎம்ஐ கட்ட முடியுமா சார்னா தாராளமாக நீங்கள் கட்டலாம், நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு அந்த சந்திரன் நீச்சப்பட்டு போயிடுறதுனால அந்த மனோபயம்தான் உங்களை போட்டு கொல்லுது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சௌமாங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு சௌபாகியம்னு சொல்லிட்டு 2 விதமான தானங்கள் சொல்லித்தரேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த சில பூக்கள் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு உள்ள மகாதிசைகள் என்னன்னு பாருங்கள், அந்த மகாதிசைக்கு உண்டான பூக்களை வச்சு வஸ்திரங்களை வச்சு சுமங்கலிங்களுக்கு 11 சுமங்கலிகள் 21 சுமங்கலிகளுக்கு தானம் செய்யுங்க. அப்படி செய்யும்போது திருமண வாழ்க்கை, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அதே மாதிரி நல்ல உத்தியோகத்துக்கு போகிறது, இப்படின்னு சுபமான பலன்கள் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுர் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? தனுர் ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் வேண்டும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான், குரு வந்து சாதகமாக இல்லைனாலும் குரு பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்திற்கு வந்து உங்களுக்கு குரு பார்வையும் 12ஆம் இடமான விருச்சிகத்துக்கு உங்களுக்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால அந்த முன்கோபத்தை கொஞ்சம் விட்டுறணும். தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கக்கூடாது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. செய்கிற உத்தியோகம் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு போகலாமா சார், நான் படிக்கிறதுக்கு போகலாமா, அங்கே எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு விசா கிடைக்கல சார், இப்போ எனக்கு விசா கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இது அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் வேண்டும். அந்த கோபத்தை விட்டுறணும். தில்லைக்கு போனால் தொல்லைகள் போகும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தனுர் ராசி நேயர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். நம்ம சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சால் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வஸ்திரங்கள் சுவாமிக்கு கொடுத்து அங்கே அந்த சுவாமியினுடைய மூலஸ்தான மூல கருவறையில் வந்து வில்வ இலை வாங்கி கொடுங்க. அந்த வில்வ இலையினால அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அந்த வில்வ இலையை வீட்டுக்கு கொண்டு வந்து விபூதியோடு சேர்ந்து வச்சு, விபூதியோடு சேர்ந்து இருக்கும் அந்த வில்வ இலையில் விபூதி வச்சுங்க. இப்படி செய்தால் உங்களுக்கு குரு வந்து ஸ்தான பலம் இல்லைனா கூட பார்வை பலத்தினால உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார்? உங்களுக்கு தான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு குரு போக போகிறாரே. 4ஆம் இடத்துலேருந்து குரு போகிறது 5ஆம் இடத்துக்கு போனாலும் 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் உங்கள் வீட்டை. ஏற்கனவே 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. சார் எனக்கு 7.5 சனி சார், எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுங்களா? கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், அதனுடைய பலன் வரல. எனக்கு பணம் கூட தேவையில்லை சார், ரிகக்னேஷன் இல்லை, நான் கஷ்டப்படுறேன். ஆனால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குமா சார்? இல்லை அந்த 7.5 வருஷம் நான் அப்படி தான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இன்னும் அந்த பாத சனியில் 2.5 வருஷம் இருக்கணுமா? அதை சொல்லவே மாட்டேன்றீங்களே நீங்கள். அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. சொந்த வீடு, வாகனங்கள், சுப பலன்கள், குழந்தைகள் திருமணம், வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது,
அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, இது அத்தனையும் வரும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால். அதனால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வீட்டில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, விட்டு கொடுத்து போங்க, தயவு செஞ்சு வேண்டாம். இந்த குடும்பத்தில் வந்து செவ்வாய் சனி இருக்காப்புல இல்லை, ஆகவே ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் வெளி உலகத்தில் சாதிப்பீங்க. அற்புதமான பலனாக இருக்கும். கார் வந்து நீங்கள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், புதிய வாகனங்கள் மாற்றலாம், அற்புதமான பலன் கிடைக்கும். இது நிறைய நல்ல பலன். நீங்கள் சொல்கிறீங்களே சார், இன்னும் எனக்கு நல்ல பலன் வேணும்னா என்ன சார் பண்ணணும்னா, நாகப்புற்றுக்கு மஞ்சளும் குங்குமம் இட்டு வழிபட வேண்டும். அது எந்த நாளில் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது சார். சதுர்த்தி திதியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை நாகப்புற்று இருக்குது இல்லைங்களா, அப்படிப்பட்ட அந்த கோவில்களில் போயிட்டு பால் ஊற்றி சுவாமிக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி, நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள். 7.5 சனியாக இருந்தாலும் திருநள்ளாருக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இது எல்லாத்தோட குரு சாதகமாக இருக்கும்போது அதி அற்புதமான சுப பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்தது கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சார், ஜென்மத்திலேயே சனியும் செவ்வாயும் இருக்கார். கொஞ்சம் உடம்பு படுத்தும் சார், சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாமே, நாளைக்கு செய்வோமே, அப்புறம் பார்ப்போம் சார், நிதானமாக பண்ணுவோம் சார் அப்படின்னு நாளைக்கு போவார், திருநாளை போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். இருந்தாலும் தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை வேணும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். நான் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன், வண்டியில் இரவு பயணத்தை நான் தான் சார் ஓட்டிக்கிட்டு போகிறேன், 11 மணிக்கு மேலே நான் கிளம்புறேன் சார், அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி மேலதிகாரிகள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. தொழில் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணாதீங்க. நிதானமாக பொறுமையாக இருக்கிறத வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த ஒரு வருஷம் நான் எதுவுமே பண்ண முடியாது சார், என் வயசு பார்த்தீங்களா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. கடவுள் கண்ணு திறந்தாருன்னா ஒரே ஒரு நாள்லேயே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நந்தா விளக்குன்னு சொல்லிட்டு நிறைய தான தர்மங்கள், நிலங்கள், வீடுகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து வரப்பட்ட வருமானத்தை வச்சு நந்தா விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்களுக்கு நிறைய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நந்தா விளக்கு நீங்கள் போடணும். முதல்ல நந்தா விளக்குனா என்னன்னு தெரியணும். 2வது கும்பராசி நேயர்களுக்கு இந்த நந்தா விளக்கு போட்டிங்கன்னா எவ்வளவுதான் கிரகங்கள் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் சரி, குரு பார்வை இல்லைனாலும் சரி, உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அது என்ன நந்தா விளக்கு? ஒரு நல்ல எண்ணெய், தயவு செஞ்சு இந்த கூட்டு எண்ணெய் அது இதெல்லாம் வேண்டாம். நல்ல எண்ணெய் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணெய் வாங்கிக்கங்க. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சுவாமிக்கிட்ட கருவறையில் இருக்குது பாருங்கள் அந்த தூங்கா விளக்கு, அந்த தூங்கா விளக்கில் இரவில் வந்து நீங்கள் அந்த எண்ணெயை ஊற்றணும். இரவு முழுவதும் அந்த சுகமான சுபமான நல்லெண்ணெயில் மூல கருவறையில் சுவாமி இருக்கணும். அந்த இரவு முழுவதும் அந்த நல்லெண்ணெய் வாசம் நீங்கள் கொடுத்தது என்பது உங்கள் பூர்வ ஜென்ம கர்மம் போகும். அதுதான் உண்மையான ரகசியம். இரவில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அந்த தூங்கா விளக்கில் அந்த தீபத்தில் சேர்க்க சொல்லுங்கள். அந்த எண்ணெய் வந்து நல்ல சுத்தமான எண்ணெயாக வாங்கி கொடுங்க. வேறு என்னங்க, எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை என்பது சின்ன சின்ன தானங்கள் தர்மங்களில் ஜெயிக்கலாங்கிறத வாழ்க்கை. கவலைப்படாதீங்க, ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த குரோதி வருடம் ஆரம்பமாகும்போது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே ராகுவும் சுக்கிரனும் புதன் நீச்சப்பட்டு போயிடுறாப்புல. தாயினுடைய உடல்நிலையும் உடன் இருப்பவர்களாலேயே பிரச்சனையும். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே அது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரத்தான் செய்யும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்கள் ஜாதகத்தில் உடன் இருப்பவர்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இதுவரைக்கும் செய்கிற தொழிலே ஆகட்டும், நீங்கள் அடுத்தவங்களை நம்பி கையெழுத்து போட்டீங்க, அடுத்தவங்க சொல்கிறத செஞ்சீங்க. இனிமேல் கொண்டு அதை படிங்க,
அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி தான் தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் புதுசாக எதனா அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா நிதானமாக பொறுமையாக படித்து பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு உடம்பில் இருக்கிற வியாதி போகிறதுக்கு சில மருந்துகளால் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். 7ஆம் இடத்துல உள்ள உங்களுக்கு அந்த கேது வந்து ஞானத்தை தருவார். மனைவியினுடைய உங்களுக்கு உத்தியோகம் உறவுகள் அத்தனையும் மேம்படும். இதை எல்லாத்தை விட சுபமான பலன் வேணுமே சார், எனக்கு குரு சாதகமாக இல்லையே, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அவர் வேறு எங்கேயும் போகல, உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்க போகிறார் 5ஆம் பார்வையார். அதனால் உங்களது பராக்கிரமம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த புத்திசாலித்தனம் ஞானத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சதுர்த்தி வருது இல்லைங்களா, இந்த சதுர்த்தி வரும்போது நெய் தீபம் பண்ணோம். இந்த நெய் தீபம் வந்து வீட்லேயே நீங்கள் காலையில் சாயந்தரம் சுவாமி ரூம்லேயே தீபம் போட்டிங்கன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை வச்சு பசும் சாணம் வச்சு அந்த சாணத்தில் நல்ல குழி மாதிரி செஞ்சு நெய் ஊற்றி நெய் தீபம் போடுங்க. அந்த தீபத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஸ்வர்ண தீபம்னு பேர். அந்த ஸ்வர்ண தீபம் போட போட உங்களுக்கு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன இந்த பரிகாரங்களும் நான் சொன்ன இந்த பலன்களும் செஞ்சால் அற்புதமான பலன் கிடைக்கும். சார் நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்களே, மத்தியில் உங்களுக்கு யார் ஆட்சி செய்வார்கள், அதே மாதிரி தமிழகத்தில் யார் வெற்றி பெறுவார்கள், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையேன்னா முதல்ல கிரகஸ்திதி பார்க்கணும். இந்த தேர்தல் நடக்கும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க, குரோதி வருஷம் பிறக்கும் பொழுது இந்த தேர்தல் வருது. மேஷத்தில் வந்து சூரியனும் குருவும் இருக்கார். ஆனால் இந்த ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும் ரிஷபத்துக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட காலம். செவ்வாயும் சனியும் மகர கும்பத்தில் இருக்காங்க. அதே மாதிரி மீனத்தில் வந்து ராகுவும் சுக்கிரனும் அதே மாதிரி நீச்சப்பட்ட புதனோடு இருக்கிறார்கள். இது எல்லாம் கரெக்டுங்க. இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை பேரும் இந்த உச்சம் பெற்ற சூரியனில் வந்து இந்த எலெக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த டைமில் நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இந்த தேர்தல் முடிவா அந்த தேர்தல் முடிவா, மக்கள் வாக்கு தாங்க மிகப்பெரிய வாக்கு. மக்களுடைய எண்ணம் எதுவோ அதுதான். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மற்ற தீர்ப்புலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆகையினால 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு மாறட்டும். குரு மாறும்போது மக்களுடைய மனசில் உள்ளபடியே எல்லாமே நல்லா அம்சமாக அமிர்தமாக சந்தோஷமாக நல்லபடியாக நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.